சரிகமப லிட்டில் சாம்ப் சீசன் 4ல நாங்க எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த சுற்று வந்து வரப்போகுது. இறுதிப் போட்டிக்குள் செல்லக்கூடிய 2வது ஃபைனலிஸ்ட் யாரு அப்படின்றது வந்துட்டு இந்த வாரம் தெரிய போகுது. அதற்கான ப்ரோமோவுமே வந்துட்டு வெளியாகி இருக்குது. இந்த செகண்ட் ஃபைனலிஸ்ட்டுக்குள்ள போறதுக்கு வந்துட்டு தகுதியானவங்க எல்லாம் யாரு அப்படின்னு சொல்லியுமே வந்துட்டு இந்த ப்ரோமோல வந்துட்டு சொல்லப்பட்டிருக்குது. இந்த ப்ரோமோல என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நம்மளுடைய போட்டியாளர்கள் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இந்த வாரம் நடக்க போற ரவுண்ட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவார்ட் வின்னிங் சாங் ரவுண்ட் தான் வந்துட்டு நடக்க போகுது. இந்த ரவுண்ட்ல வந்துட்டு நம்மளுடைய போட்டியாளர்கள் எல்லாம் வந்துட்டு செம்மையா கலக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். இந்த ரவுண்ட்ல வந்துட்டு முதலாவது நம்மளுடைய ஸ்ரீமதி என்ன பாடல் பாடி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா மின்சார கண்ணா என்ற பாடலை தான் வந்து பாடி இருக்கிறாங்க. அவ்வளவு அட்டகாசமா இந்த ஒரு பாடலை பாடி நம்மளுடைய நடுவர்களிடமிருந்து அவ்வளவு பாராட்டுக்களை வாங்கியிருக்கிறாங்க. நம்மளுடைய சைந்தவி மேம் பிரில்லியன்ட் அப்படின்னு சொல்லி பாராட்டி இருக்கிறாங்க. எஸ்பி சரண் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு மைண்ட் ப்ளோவிங் அப்படின்னு சொல்லி செமையா பாராட்டி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லணும். அடுத்து நம்மளுடைய சாட்ராக் வந்துட்டு வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று கொடுத்திருக்காங்க. என்ன பாடல் பாடி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா தங்க தாமரை மகள என்ற பாடல் தான் பார்க்கும்போது அவ்வளவு ஒரு கியூட்டா நம்மளுடைய சாட்ராக் வந்து இந்த பாடலை பாடி இருக்கிறாங்க. நம்மளுடைய நடுவர்கள் எல்லாம் அப்படியே துள்ளி குதிச்சு இருக்க முடியாம அவ்வளவு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸுக்கு. ஸ்ரீனிஸ்வரமே வந்துட்டு சாட்ராக் வேற லெவல்ல பாடி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணுவாரு. எஸ்பி சரண் அவங்களும் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா முதல்ல எழுந்து நின்று கை தட்டி பாராட்டணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து எழுந்து நின்று கை தட்டி அவ்வளவு பாராட்டி இருப்பாங்க. அந்த அளவு அருமையான ஒரு கியூட்னஸ் பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்திருக்கிறாரு நம்மளுடைய சாட்ராக். அதை தொடர்ந்து எல்லாருமே ரொம்ப அவளா எதிர்பார்த்துட்டு இருந்த நம்மளோட ஜோகஸ்ரீ நாளை இந்த வேலை பார்த்து என்ற பாடலை தான் வந்து சூப்பரா பாடி அசத்திருக்கிறாங்க நம்மளோட ஜோகஸ்ரீ. இந்த பாடலுக்கு வந்துட்டு நம்மளுடைய ஸ்வேதா மேம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா நீ பாடினது அவ்வளவு நல்லா இருந்தது, நீ பாடினது வந்து ஒரு மேஜிக் தான், சந்தேகமே இல்லைன்ற மாதிரி அவ்வளவு பாராட்டி இருப்பாங்க. எஸ்பி சரண் அவங்களும் வந்துட்டு அவ்வளவு உணர்ச்சி பூர்வமா இந்த ஒரு பாடலை ரசிச்சு அவ்வளவு வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. சுசிலா அம்மாவே வந்துட்டு எந்திரிச்சு வந்து பக்கத்துல உட்கார்ந்துருக்க போறாங்க. அந்த அளவு பெர்ஃபார்மன்ஸ் இது அப்படின்னு சொல்லி அவ்வளவு பாராட்டி இருப்பாரு. இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு கோல்டன் ஷவருமே கிடைக்குது. இதுல இன்னும் யாருக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னா நம்மளுடைய திவினேஷுக்குமே வந்துட்டு கோல்டன் ஷவர் கிடைக்குது. அதே போல நம்மளுடைய தியா நயன் அதோட அக்சுவலி இவங்களுக்குமே வந்துட்டு கோல்டன் ஷவர் கிடைக்குது. செகண்ட் ஃபைனலிஸ்ட் செலக்ட் பண்ண போற இந்த ரவுண்ட் வந்துட்டு யாரெல்லாம் கோல்டன் வாங்கி இதுக்கு தகுதி பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ஜோகஸ்ரீ, திவினேஷ், சாட்ராக், ஹர்ஷினி, தியா நயன் மற்றும் நம்மளுடைய ஸ்ரீமதி இவங்க 6 பேரும் தான் வந்துட்டு இந்த வாரம் கோல்டன் வாங்கியிருக்கிறாங்க. இந்த 6 பேருக்குள்ள இருந்துதான் நம்மளோட 2வது இறுதி போட்டியாளர் வந்து தெரிவாக போறாங்க. இந்த 6 பேர்ல வந்துட்டு முதலாவது ஃபைனலிஸ்ட தெரிவாகும் போதும் தகுதி அடைஞ்சிருந்தவங்க யாரு அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ஜோஸ்ரீ மற்றும் திவினேஷ். இவங்க 2 பேருமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட செலக்ட் பண்ணும் போதுமே வந்துட்டு அதுக்குள்ள இருந்தாங்க. இப்ப செகண்ட் ஃபைனலிஸ்ட தெரிவு செய்யும் போதும் அதுக்குள்ளயுமே வந்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருக்குமே வந்துட்டு அதிக வாய்ப்பு இருக்கு இந்த 2வது ஃபைனலிஸ்டா தெரிவாகிறதுக்கு. மத்த 4 பேருமே வந்துட்டு இந்த வாரம் தான் வந்து கோல்டன் வாங்கி இதுக்குள்ள செலக்ட் ஆகி இருக்கிறாங்க. இந்த 6 பேருக்குள்ள வந்துட்டு யாரு இந்த செகண்ட் ஃபைனலிஸ்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, நீங்க ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்றதையும் அவங்களுக்கான உங்களுடைய வாழ்த்துக்களையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சேனலோட இணைஞ்சிருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.